அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை, நமது குடும்பங்களை இந்த மாதத்தில் அவருடைய கரம் நம் மீது நன்மையாய் இருந்து நம்மை தேவன் தொடர்ந்து நடத்துவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்களை எல்லாம் பார்க்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ சீக்கிரமாக உங்களை எல்லாம் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம், நாம் தியானிக்கலாம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்க? ஆமாம். கடந்த நாட்கள் தியானித்த அத்தனை வார்த்தைகளையும் எத்தனை பேர் கேட்டீங்க? எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு? ஆமாம். இங்கே வந்தவங்க கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க. வராதவங்களும் கேட்டிங்களா? அதை கேட்டிருக்கோம். ஸ்தோத்திரம். கேளுங்க. இன்னும் அங்கேயே தான் இருக்குது. ஒரு சில நாட்கள் மட்டும் இருந்திருக்காது. ஏன்னா நமக்கு வீடியோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதனால் அதை லைவ் அப்லோட் பண்ண முடியல. அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்காங்க. நல்லா ஓடும். திடீர்னு நமக்கு சவுண்டு ஏதாவது எரர் ஆகும், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால் தொடர்ந்து ஜெபம் பண்ணிக்காங்க. கர்த்தர் நல்லவர். மீதம் இருக்கிற தொடர் நாட்கள்லையாவது எந்த ஒரு நாளும் கட்டாகாமல் தொடர்ந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கடந்த ஒரு 4 நாட்களாக யோவான் ஸ்நானகனை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்தே நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தையை நாம் எடுத்து தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பக்கம் 5. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 5, 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10 வசனங்களை மாத்திரம் வாசிக்க போகிறோம். 8 மற்றும் 10 மட்டும் வாசிக்க போகிறோம். எடுத்துக்கோங்க, நான் வாசிக்கிறேன், கவனமாக அதை பின்பற்றுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 8வது வசனம். இப்போ 10வது வசனம் வாசிக்கிறேன். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நாம் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் தேவனை நோக்கி ஹல்லேலூயா. ஓரி பலர ஹந்தரி படஹதர பட ஷதர பல பரஹதரி பல ரகதகரணமன. அவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நன்றி 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 தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான மகிழ்ச்சியான இந்த ஆண்டவரே காலை வேளையிலேயும் உமது வார்த்தை எங்களோடு பேசும்படியாக உமது வார்த்தைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். உமது வார்த்தை எங்களோடு பேசட்டும். சபையும் உடையது, வார்த்தையும் உடையது, ஜனங்களும் உடையவர்கள், அடியேனும் உடையவன், எங்களோடு உமது வார்த்தை பேசட்டும்ப்பா. உமது கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாமா? மத்தேயு 3ஆம் அதிகாரம் 8 மற்றும் 10 வசனத்தை வாசிக்கலாம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். இங்கு யோவான் ஸ்நானகன் இயேசுவை வழிகாட்டுகிற, இயேசுவை காண்பித்து கொடுக்கிற, இயேசுவுக்கு சாட்சி கொடுத்த யோவான் ஸ்நானகன் தன்னுடைய பிரசங்கத்தில், அதாவது என்ன பிரசங்கனா, ஞானஸ்நான பிரசங்கத்தில் சொல்ல போனால், இந்த யோர்தான் நதிக்கரையில் நின்று அவர் தம்மிடத்தில் வருகிறவர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருப்பார். லூக்காவின் சுவிசேஷம் திருப்பிக்கோங்க. லூக்காவின் சுவிசேஷத்தில் 3ஆம் அதிகாரத்தில் அங்கு ஒவ்வொருவராக வருவாங்க. ஆமாம், 9வது வசனத்தில் இதே வசனத்தை அவர் வாசிப்பார். மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க 8வது வசனத்திலையும். 9வது வசனத்தில் இப்பொழுதோ கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்பொழுது ஜனங்கள் அவனை நோக்கி, அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். இப்போ யோவான் இப்படி பிரசங்கிக்கிறாரு. கோடாரியானது மரங்களின் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும் என்று சொல்லி இங்கு யோவான் ஸ்நானகன் தமது வார்த்தையை கர்ஜிக்கும் பொழுது ஜனங்கள் கேட்குறாங்க, நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் வெட்டப்படாதபடிக்கு நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் அக்கினியில் போடப்படாதபடிக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி அவர்கள் கேட்குறாங்க. அவர்களுக்கு அவன் பிரதி உத்தரமாக, 2 அங்கி உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவன் அப்படியே செய்ய கடவன். ஆயக்காரரும் ஞானஸ்நானம் பெற வந்து அவர்களை நோக்கி,
அவனை நோக்கி, போதகரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், உங்களுக்கு கட்டளை இடுகிறதற்கு அதிகமாக ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றான். போர்ச்சேவகரும் அவனை நோக்கி, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றஞ்சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதும் என்று இருங்கள். இப்படி யோவான் ஸ்நானகன் தன்னிடத்தில் வருகிறதான ஒவ்வொருவருக்கும் அவர்கள் வாழ்க்கைக்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் வெட்டப்படாமல் இருக்க என்ன செய்யணும்? போர்ச்சேவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நீ யாருக்கு இடுக்கன் செய்யாத, பொய்யான குற்றச்சாட்டுகளை சொல்லி நீ யாரையும் காவல் என்ன பண்ணாத, வைக்காத. இது காவல்ல இருக்கிறதான ஒரு குற்றம். அதனால அவர் அப்படி சொல்லுகிறார். ஆயக்காரரும் பரிசேயரும் வரப்ப சொல்றாங்க, உனக்கு என்ன தேவ கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த கட்டளையை மட்டும் செய்யி, தேவையில்லாத எதையும் செய்யாதா அப்படின்றாரு. அதற்கு மேல சாதாரண ஜனங்கள் வந்து கேட்கிறப்ப, உன்கிட்ட 2 வஸ்திரம் இருந்தா இல்லாதவனுக்கு கொடு, ஆகாரம் அதிகமா இருக்கா இல்லாதவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி சாதாரண மனுஷங்களுக்கு சொல்றாரு. அப்ப இன்றைக்கும் அந்த யோவான் ஸ்நானகன் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்னவென்றால், நான் இப்படி தியானித்தேன் இந்த வார்த்தையை, செடியோடு இணைந்திருக்கும் கொடி, செடியோடு இணைந்திருக்கும் கொடி. அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, அவர்கள் நல்ல கனிகள் கொடுக்கணும். நல்ல கனிகள் என்றால் நன்மைகளை செய்கிறவங்களா இருக்கணும், நன்மையான காரியங்களை பேசுறவங்களா இருக்கணும், நன்மையான காரியங்களை சொல்லி கொடுக்கிறவங்களா இருக்கணும்னு சொல்லி அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் அவர்களை பார்த்து பேசினார். இன்றைக்கு சபை நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் அங்க தேவன் அழகா தமது வார்த்தையை கொடுக்கிறாரு. 1-2 வசனத்துல, நான் மெய்யான திராட்சை செடி, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்திலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாய் இருக்கிறீர்கள், சுத்தமாய் இருக்கிறீர்கள். வேதத்தில் தேவன் அழகான ஒரு வார்த்தையை சொல்லி வைக்கிறாரு, நீங்க என்னோடு இணைந்திருக்கணும், நீங்க என்னோடு இணைந்திருக்கணும். 4-5 வசனங்கள் சொல்லுகிறது, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல, நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இப்ப யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற வார்த்தையை நான் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையோடு ஒப்பிட்டு இன்றைக்கு நமக்கான வேத வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறது, நல்ல கனி கொடுக்காத மரம் எதுவோ, நல்ல கனி கொடுக்காத மரம் எதுவோ. கனி என்றால் கேரக்டர், அன்றைக்கு இருந்ததான கேரக்டரை அவர் கனி என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் வேத வசனமும் நமக்கு கனி என்றால் எதை காண்பித்து கொடுக்குது? நம்முடைய சுபாவத்தை காண்பிக்குது. கனி என்பது நம்முடைய சுபாவம். ஏன் அப்படி என்றால், மாமரத்தின் சுபாவம் அது என்ன கொடுக்கும்? தென்னை மரத்தோட சுபாவம் அது என்ன கொடுக்கும்? தென்னங்காயை கொடுக்கும். அதே மாதிரி வாழை மரத்தோட சுபாவம் அது என்ன பண்ணும்? வாழைப்பழத்தை கொடுக்கும். அப்ப மனுஷனுடைய சுபாவம் என்னத்தை கொடுக்கும்? தியானிப்போம். அல்லேலூயா. தியானிப்போம். நமக்கே தெரியாது என்ன சுபாவத்தில் மனுஷன். ஏன்னா மனுஷனை பார்த்தா குரங்கணும், குரங்கு புத்தியும் மனுஷன் புத்தியும் எப்போ எந்த மரத்தில் இருப்பான், எப்போ எந்த மலையில் தாவான் அவனுக்கும் தெரியாது, பாவம் அந்த குரங்குக்கும் தெரியாது. இன்றைக்கு நாம் அதை தான் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் நல்லவர். அப்ப யோவான் சொல்லுகிறாரு, நல்ல கனி கொடுக்காத மரம் எதுவோ அதை அவர் வெட்டுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, பிதா திராட்சை தோட்டக்காரர். வெட்ட போறது நான் இல்லப்பா, வெட்ட போறது யாரு? பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, நீ என்னோடு இணைந்திருக்கிற கொடி. நீ என்னோடு இணைந்திருந்தா உன்கிட்ட என்ன கனி வெளிப்படும் அப்படிங்கிறத இப்ப தேவன் சுட்டி காட்ட விரும்புகிறார். இன்றைக்கு நாம் தேவனோடு இணைந்திருக்கிற கொடிகளா இருக்க நாம் நம்மை பிரயாசப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன் இந்த கொடி இங்க யோவான் 2 வார்த்தையை சொல்லுவார். ஒன்று நம்ம இப்ப தியானிக்க போறோம், இன்னொன்று நம்ம மாலை சாயந்தரம் என்ன பண்ணுவோம்? தியானிப்போம். ஒன்று திராட்சை ரசம், இன்னொன்று கோதுமை. ஒன்று திராட்சை ரசம், இன்னொன்று கோதுமை. தூற்று கூட அவர் கரத்தில் இருக்கிறது. பதரையெல்லாம் அக்கினியில் போடுவார், கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பன்ற வார்த்தை நம்ம சாயந்தரம் என்ன பண்ணலாம்?
தியானம் நமக்கு நேரம் நீ கம்மியாக இருக்குது. அதனால் திராட்சை ரசத்தை மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். திராட்சை பழத்தை மட்டும் என்ன பண்ணுவோம் பார்ப்போம். இப்போ திராட்சை கொடியை குறித்து வேதம் அழகா சொல்லுகிறது, அந்த கொடி செடியோடு இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். கொடியோடு செடி இணைந்திராவிட்டா அதால கனி கொடுக்கவே முடியாது. ஏன்? அதற்கு தேவையான சகல பலனும் எதுல இருந்து தான் போகுது? செடியில இருந்து தான் கொடிக்கு போகுது. செடியிலிருந்து கொடிக்கு போகுது. உதாரணத்துக்கு நான் சில தேவ மனிதர்களை உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். திருப்பிக்கோங்க என்னோட கூட சேர்ந்து ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 49ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம். 49ஆம் அதிகாரத்தில் 22வது வசனமா? ஆமாம், 22வது வசனம். யோசேப்பை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி. அது என்ன செடிங்கிறதெல்லாம் அங்கே சொல்லலை. அவன் கனிதரும் செடி. அதற்கு மேலே நம்ம பார்க்குறப்ப யூதாவை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. 9வது வசனத்துல இருந்து, யூதா பாலசிங்கம், நீ இரையை கவர்ந்து கொண்டு ஏறி போகிறவனா, என் மகனே, சிங்கம் போல கிளச்சிங்கம் போலவும் மடங்கி படத்தன அவனை எழும்புகிறவன் யார்? அப்ப யூதாவை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் சிங்கத்தை போல இருப்பான். யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கனிதரும் செடியை போல இருப்பான். அதே யூதாவுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னா, அவன் கழுதைகள் எல்லாம், அவனுடைய கழுதைகள் எல்லாம் எதுல கட்டப்பட்டு இருக்குமா? திராட்சை செடி தோட்டத்தில் கட்டப்பட்டிருக்குமா? யாராவது கழுதையை கொண்டு போய் திராட்சை தோட்டத்தில் கட்டுவோமா? ஏன்? நன்மையை பூரா கெடுத்து குட்டிச்சவராய்க்கிறோம், அதனால வேண்டாம். ஆனால் அதுவே திராட்சை தோட்டத்தில் கொண்டு போய் கழுதையை கட்டுற மனுஷனாக இருந்தால் அவனுக்கு எந்த அளவுக்கு திராட்சை தோட்டத்தில் வளங்கள் கிடைக்கணும்? எந்த அளவுக்கு வளங்கள்? இன்றைக்கு வாழைத்தோப்பு, இப்போ ஒரு 100 ஏக்கருக்கு வாழைத்தோப்பு வச்சிருக்கிறவருக்கு ஒரு 10-15 வாழைத்தாறு வீணாக போகிறது பெரிய கவலை இருக்காது. ஆனால் அரை ஏக்கரா, 1 ஏக்கரா, 2 சென்ட் 3 சென்ட் வச்சிருக்கிறவங்களுக்கு அந்த 2 தாறு 2 பழம் வீணாக போனால் கூட அவங்களுக்கு பெருசா? அப்போ இன்றைக்கு யூதா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உடையவனாக இருந்திருந்தா அவன் கழுதையை கொண்டு போய் எங்கே கட்டுவான்? திராட்சை தோட்டத்தில். அப்போ திராட்சை தோட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் திராட்சை தோட்டத்தில் போய் என்ன பண்ணுவான்? கட்டி வைப்பான். அவனுக்கு தேவையான சகலம் அங்கே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வஸ்திரம் பூரா திராட்சை ரசத்தில் என்ன பண்ணும்? நனைகிற அளவுக்கு அவனுக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், திராட்சை பழத்தை என்ன பண்ணுவேன்? கொடுப்பேன் அப்படிங்கிறார். இது ஒரு ஆசீர்வாதம். இப்போ யோசேப்பு கிட்ட பேரலாம். இப்போ யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் கனிதரும் செடி. இப்போ இந்த கனிதரும் செடியானது கனி தருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இப்போ யோசேப்பை பார்த்து வேதம் சொல்லிருச்சு, நீ கனிதரும் செடி. இப்போ யோசேப்புடைய கனி, அவனுடைய ஸ்பாவம், அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன பண்ணுவோம்? நம்ம தியானிப்போம். இப்போ யோசேப்புக்கிற தேவன் சொல்றாரு, நீ கனி தரும் செடி. இப்போ இந்த செடி முதலாவது உருவாக்கப்படுவதற்கு தேவன் எத்தனையோ காரியங்கள் என்ன பண்றாரு? செய்கிறவரா இருக்கிறாரு. என்னென்ன காரியம் செய்கிறார் அப்படின்னா, அந்த யோசேப்புங்கிற அந்த செடி கனி தருவதற்கு அந்த செடியை அவர் முதலாவது வேறு பிரித்து கொண்டு போய் என்ன பண்ணாரு? வைத்தார். வேறு பிரித்து வைத்ததுக்கு அப்புறமா அந்த செடி கனி தருவதற்கு அதை முன்னோக்கியே தேவன் நடத்தி கொண்டு போனார். எல்லா கொடியும் எப்படி போகும்? திராட்சை கொடியை விட்டுருங்க, பாவக்காய் கொடி பார்த்துருப்போம், பல கொடிகள் நமக்கு தெரிஞ்ச கொடிகள் இருக்கு. அந்த கொடிகளை எந்த திசையை நோக்கி போகும்? அது முன்னோக்கி போகுமே தவிர எந்த கொடி என்ன பண்ணாது? பின்னோக்கி வராது. நம்மளா திருப்பி விட்டால் அது என்ன ஆகும்? வலது பக்கமோ இடது பக்கமோ மேல் நோக்கியே போகும். ஆனால் அதனுடைய நோக்கம் மட்டும் எப்படி தான் போகும்? முன்னேறி கொண்டே போகும். இப்போ திராட்சை கொடியானது கனி தரணும் அப்படின்னா, இப்போ இந்த யோசேப்புங்கிற கனி தரும் செடியானது கனி கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கொடி எதை போய் கொண்டிருக்கணும்? முன்னோக்கியே போய் கொண்டிருக்கணும். அப்போ இந்த கொடி முன்னோக்கியே போகணும்னா அவன் இழப்புகளை திரும்பி பார்க்காத மனிதனாக என்ன பண்ணணும்? நான் கனிதர செடியாக இருந்தால் நான் இழப்புகளை பார்க்கக்கூடாது. நான் கனி தரக்கூடிய செடியாக இருக்கணும்னா நான் இழப்புகளை என்ன பண்ணக்கூடாது?
நான் கவனம் வைக்கக்கூடாது. ஒரு கொடியில் இலைகள் எல்லாம் பழுத்து காய்ந்து உதிர்வது இயல்பு. என்னிடத்தில் இந்த இலை உதிர்ந்து விட்டதுன்னு சொல்லி கொடியானது அந்த இலைக்கு உதிர்ந்துருச்சேன்னு வருத்தப்பட்டு அங்கேயே நின்றிருந்தா அதால் என்ன பண்ண முடியாது? அதனுடைய பலனாகிய கனியை கொடுக்க முடியாது. இன்றைக்கு யோசேப்பு முன்னோக்கி போக வேண்டும் என்று தேவன் விரும்பினபடியினால் அவனிடத்திலிருந்து உதிர்ந்த குடும்பங்களை யோசேப்பு என்ன பண்ணல? பெரிதாய் நினைக்கல. இன்றைக்கு நம்மிடத்திலிருந்து சில சுபாவங்களை தேவன் உதர பண்ணுகிறார் என்றால், சில மனிதர்களை உதர பண்ணுகிறார் என்றால், சில உறவுகளை உதர பண்ணுகிறார் என்று சொன்னால், சில காரியங்களை உதர பண்ணுகிறார் என்று சொன்னால், நாம் உதறி போட்ட காரியத்தை குறித்து கவலைப்பட வேணாம். ஏன்னா அது ஏற்கனவே காஞ்சி போய் தான் கீழே விழுந்திருக்கு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மரத்துக்கு தண்ணி பாய்ச்சுறோம், ஒரு மரத்துக்கு மருந்து வைக்கிறோம், ஒரு மரத்துக்கு பராமரிக்கிறோம். அதை பராமரிக்கிற நோக்கம் என்ன? கனி கொடுக்கறது ரெண்டாவது, அது அப்புறம் விடுவோம். இன்னைக்கு நிறைய கார்டனில் இருக்கிற எந்த செடியுமே கனி கொடுக்கறது இல்லை, ஆனால் அதை பராமரிப்பாங்க. காரணம் என்ன? அது பார்ப்பதற்கு எப்படி இருக்கணும்? அழகா இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இருக்கிறதை காப்பாற்றுவதற்கு, இருக்கிற இலைகளை, இருக்கிற கிளைகளை, இருக்கிற கொடிகளை காப்பாற்றுவதற்கு. எந்த தோட்டக்காரனாவது கீழே கிடக்கிற இலைக்கு தண்ணி பாய்ச்சுவானா? எந்த தோட்டக்காரனாவது காஞ்சி போன இலைக்கு மருந்து பாய்ச்சுவானா? ஏன்? கழுது விழுந்துருச்சு. விழுந்தது அள்ளி எங்கே தான் போடணும்? குப்பை தொட்டியில் போடணும். முடிஞ்சா கொளுத்தி விட்டுறணும், முடிஞ்சா நெருப்பு வச்சு போடணும். இல்லைன்னா அது திரும்ப மறுபடியும் எங்கே நம்மளை தான் குப்பையாக்கும். மறுபடியும் அது நம்மளை தான் குப்பையாக்கும். அப்போ கனி தரக்கூடிய கொடியானது உதிர்கிற இலையை கண்டு வருத்தப்பட்டு நின்றா அது தன் பலனை கொடாமல் போய்விடும். இன்றைக்கும் தேவ சமூகத்தில் நாம் இருக்கிறோம். நம்மிடத்தில் தேவன் பேசுகிற வார்த்தை, நான் யோசேப்பை போல கனி கொடுக்கிற செடியாக இருக்க வேண்டும் என்றால், யோசேப்புடைய வாழ்க்கையில் தேவன் சில இலைகளை உதற வைத்து அந்த இலையை திரும்பி பார்க்காமல் ஒரு புதிய இலை உனக்கு உண்டாகும், ஒரு புதிய கொடி உணர்த்திலிருந்து பரவும், ஒரு புதிய கனி உணர்த்திலிருந்து வரும். ஆகையால் நீ கனி கொடுக்கிற காரியத்தில் மாத்திரம் கவனம் வைக்கிறவனா இரு. உதிர்ந்து போனதை குறித்து என்ன பண்ணாத? கவனம் வைக்காத என்கிறதான ஒரு சுபாவத்தை யோசேப்பு தன் வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு வைத்திருந்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு வைத்திருக்கணும். நான் ஒரு மிகுந்த சுவை உள்ள கனியை கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு கனி உருவாவதற்கு முன்பாக அந்த கொடியில் பல இலைகள் என்ன பண்ணும்? விழுந்துக்கிட்டே இருக்கும். எந்த கொடியும் எடுத்த உடனே இலை இல்லாமல் கனி கொடுக்கறது இல்லை. எந்த மரமும் இலை இல்லாமல் கனி கொடுக்கறது இல்லை. ஒரு மாமரமோ, ஒரு பலாமரமோ, ஒரு வாழை மரமோ வச்சோம்னாக்க முதலாவது அதுலேருந்து வந்த இலை என்ன பண்ணாது? கடைசி வரைக்கும் இலையாவே இருக்காது. முதல் இலை விழுந்தாதான் கனி வரும். முதல் இலை விழுந்தாதான் கனி வரும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில சில நெருக்கமான, அன்பிற்குரிய, பாசத்திற்குரிய, குடும்ப மதிப்பிற்குரிய சில இலைகளை தேவன் உதிர வைக்கிறாருன்னா அப்பதான் நீ கனி கொடுக்க முடியும். ஒருவேளை வாழைமரம் ஃபர்ஸ்ட் வந்த துளிர் இலை மனசுல வச்சுக்காங்க. ஒரு மாமரமோ ஏதோ ஒரு மரம் சம்திங் உங்களுக்கு பிடிச்சத மனசுல வச்சுக்காங்க. ஃபர்ஸ்ட் இலை என்ன கலர்ல இருக்கும்? துளிர்த்து வரப்ப ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் ஒவ்வொரு இலையை பொறுத்துரும். எங்கள் வீட்டில் மாமரம் வச்சோம், நான் அதை சொல்கிறேன். மாமரத்தை வச்சப்ப என்னாச்சு? அது அழகாக வரப்போ ஒரு மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் வந்துச்சு. அப்புறம் அந்த இலை என்னாச்சு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பச்சை கலரில் மாறிச்சு. எனக்கு பச்சை கலரில் இருக்கிற அந்த இலையை விட அந்த கொழுந்து தான் எனக்கு பார்க்க அழகாக இருக்கும். அப்படி தானே? இலையை விட எது அழகாக இருக்கும்? கொழுந்து அழகாக இருக்குன்னு கொழுந்தையே வச்சுட்டு இருந்தால் மரத்துலேருந்து பழம் வருமா? அந்த கொழுந்து என்ன ஆகணும்? வளரணும், பச்சையாகணும், மஞ்சளாகணும், காஞ்சி கீழே விழுகணும். அப்போ தான் அடுத்த இலை விழுகும். இப்படியே ஒரு இலை மாறி தான் ஒரு பழம் என்ன ஆகுது? உண்டாகுது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் கனி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு நம்மிடத்தில் அநேகர தேவன் உதர பண்ணிக்கிட்டே இருப்பார். உதறுகிற அனைத்தையும் அள்ளி அக்கினியில் என்ன பண்ணிடணும்? போட்டு திரும்பி பார்க்காம போயிட்டே இருக்கணும். அப்போ தான் கனி வரும். ஒரு வேளை யோசேப்பு தன் தகப்பனை பாசத்தில் நின்று அப்பான்னு திரும்பி இருந்தா அவனுடைய வாழ்க்கையில கனி வந்திருக்குமா? ஏன்? அவங்க அப்பா வீட்டில் இருக்கப்ப தரிசனம் வந்துச்சு, அப்ப கனி மட்டும் வராதா? அப்பா வீட்டில் இருக்கப்ப தரிசனம் வந்தப்ப கனி வராதா? வரணும்ல. ஆனா ஏன் வராது? ஏன்னா தகப்பனோடு இருக்கிற வரைக்கும்
அவனால் வளர முடியாது. தகப்பன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவன் அந்த லெக்கை நோக்கி போகாது. எந்த ஒரு கொடியும் முழுதாய் வளராமல் கனி கொடுக்காது. அறகுறையான வளர்ச்சி நல்ல ஒரு கனியை கொடுக்காது. முழுமையான வளர்ச்சியே நமக்கு கனி கொடுக்கும். ஆகையினால் இந்த யோசேப்பு என்கிறவன் முழுமையாய் வளரணும். யோசேப்பு என்கிறவன் முழுமையாய் வளர்ந்து கனி கொடுக்கணும். இன்றைக்கு சில மாமரத்தெல்லாம் பார்த்தா சேலம் பக்கத்துலலாம் குட்டை குட்டையாக இருக்கும், மாம்பழம் தொங்கிட்டு இருக்கும். என்ன நடக்கும்? போகிறேன் வரவெல்லாம் பறிச்சுட்டு போயிடுவான். வச்சவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. நாங்கள் அப்படி 2-3 மரத்துலேருந்து பிடுங்கி தின்னோம். நாங்கள் அப்படி சேலத்துக்கு ட்ராவல் பண்ணி போகிறப்ப, காரில் போகிறப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகிறப்ப பார்த்தா நிறைய மாமரம் இருந்துச்சு. வண்டியை நிப்பாட்டு, 5-6 காயை பிடுங்கி உள்ளே போடு, சாப்பிட்டுக்கிட்டே போனோம். இது என்னாகும்? போகிறேன் வரவன் பூரா பிடுங்கி தின்னுக்கிட்டு இருப்பான். அதுவே மரம் நல்ல உயரமாக வளர்ந்துச்சுன்னா அது யாருக்காக வளர்ந்துச்சோ அவர்களுக்காகவே கனி கொடுக்கும். தேவன் நம்மை அவருக்காக வளர வைக்கிறார்னா நாம் அவருக்காக கனி கொடுக்கணும். போறேன் வரவெல்லாம் புடுங்கி தின்றதுக்கு நம்ம ஊர்ல வச்ச மரம் கிடையாது, தேவனால் வைக்கப்பட்ட மரம். அல்லேலூயா. தேவனால் வைக்கப்பட்ட மரம் தேவனுக்கே கனி கொடுக்கணும். இன்றைக்கு நாம் தேவனுக்கு கனி கொடுக்கிறோமா, இல்லை என்னை மாதிரி போறப்ப வரப்ப புடுங்கி தின்றதுக்கு கனி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமா? ஆமா, கர்த்தர் நல்லவர். அப்ப நாம் என்றைக்கும் தேவனுக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக உயரத்தை நோக்கி, லெக்கை நோக்கி ஓடும் பொழுது நம்மிடத்திலிருந்து நல்ல கனிகள் என்ன பண்ணுகிறது? உருவாகிறது. இப்ப யோசேப்பு திரும்பி பார்க்கல, தகப்பன் வீட்டை திரும்பி பார்க்கல, போத்திபா வீட்டில் திரும்பி பார்க்கல, அங்க சிறைச்சாலை திரும்பி பார்க்கல. அவன் கடந்து போகிற பாதை கடினமா இருந்தாலும் அவன் தன் லெக்கை நோக்கி என்ன பண்ணான்? தொடர்ந்து போனான். நம்முடைய வாழ்க்கையில பல விஷயங்கள் நமக்கு கடினமான காரியத்தை உருவாக்கும். ஏன்னா நம்ம முன்னோக்கி போகிறப்ப நமக்கு தரிசனம் கிடைச்ச உடனே நம்மள தேவன் நல்ல திராட்சை செடியா விதைச்ச உடனே அது முளைச்ச உடனே நன்மை வராது. அது முளைச்சி அநேக கஷ்டத்தை என்ன பண்ணணும்? அந்த செடியானது அந்த கொடியோடு இணைந்து அநேக கஷ்டங்களை சந்திச்சா மட்டும்தான் நல்ல கனியை கொடுக்க முடியும். இப்ப யோசேப்பு எவ்வளவோ கஷ்டங்கள், தகப்பனை விட்டு பிரிகிற கஷ்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் குழியில போட்டு சகோதரர்கள் பண்ண துரோகத்தினால கஷ்டம் வந்துச்சு, அதுக்கப்புறம் விற்று போட்ட இடங்கள்ல இப்ப ஸ்தோத்திரம் போத்திபா அந்த எகிப்து தேசத்துக்கு விற்று போட்டாச்சு. எகிப்து தேசத்துக்கு வித்து போன உடனேயே போத்திபா வந்து விலையை கொடுத்து வாங்கிட்டாரா? அங்காவே எத்தனை நாள் பசியும் பட்டினியா கடந்தானோ அவனுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. ஏன்னா அடிமையா விற்கப்பட்டவன் போன உடனே அழகா இருக்கான், சொரூபமா இருக்கான்னு சொல்லிட்டு உடனே போத்திபா வந்து அவன் எடுத்துட்டு போயிருக்க மாட்டான். அவன் எத்தனை நாளா உட்கார இடம் இல்லாம, படுக்க இடம் இல்லாம, சரியான சாப்பாடு இல்லாம அவன் அப்படியே பத்தலும் தொத்தலமா கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அடிமையா விற்கிறதுனால கொஞ்சம் புஷ்டியா கூட என்ன பண்ணிருக்கலாம், வித்துருக்கலாம். அவன் நிலைமை அவனுக்கு தான் தெரியும். ஆனா அந்த அடிமை இந்த சுபாவத்திலிருந்து எங்க போகிறான்? போத்திபா வீட்டுக்கு போறதுக்குள்ள அவன் பட்ட கஷ்டம் அவனுக்கு தான் தெரியும். அப்ப கொடிகள் ஆனது சில இடங்கள்ல பூந்து வரதுக்குள்ள அது படுற கஷ்டம் அதுக்கு தான் தெரியும். எங்க வீட்லயும் 2-3 கொடி ஒன்று வச்சிருக்கிறேன். அது இடையில முள்ளுக்குள்ள பூந்து, தென்னை மரத்துல பூந்து, தென்னை மரம் கிடையாது, முருங்கை மரத்துக்குள்ள பூந்து, சீதா மரத்துக்குள்ள பூந்து, அது அந்த கொடியை கொடுக்கறதுக்குள்ள அது படுற பாடு இருக்கு பாருங்க, பெரும்பாடு. நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒரு திறந்த வெளியில நம்ம ஒரு கொடியை படரட்டும், தர்பூசணி கொடி என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு படர்ந்து தர்பூசணி தாரமாற என்ன பண்ணும்? கொடுத்துட்டு இருக்கும். அதே தர்பூசணி பழத்தை உங்க வீட்டில் வச்சு பாருங்க, அந்த கொடி செத்து போகுமே தவிர அது என்ன பண்ணாது? வளராது. காரணம் என்ன? நெருக்கம் இருக்கிற வரைக்கும் எந்த கொடியும் தன் கனியை கொடுக்காது. நெருக்கத்தின் மத்தியிலையும் வளைஞ்சி நெளிஞ்சு கர்த்தர் நடத்தும் போது இந்த பக்கம் இந்த முள்ளு குத்துது, அந்த பக்கம் நெறிஞ்சு முள்ளு குத்துது, இந்த பக்கம் அந்த முள்ளு குத்துதுன்னு சொல்லி முள்ளு குத்துறத பெரிய விஷயம் ஆக்காம தேவன் கொண்டு போகிறார் என்று எந்த கொடியானது முன்னோக்கி போகுதோ அந்த கொடியிலிருந்து நல்ல கனிகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். அப்ப யோசேப்பு என்கிற அந்த செடி, அந்த கனித்தரும் செடியானது தனக்கு ஏற்பட்ட எல்லா அவமானங்களையும், தனக்கு ஏற்பட்ட எல்லா இழப்புகளையும், தன்னிடத்திலிருந்து உதறப்பட்ட எல்லா இலைகளையும் அவன் திரும்பி பார்க்காமல் அவன் முன்னோக்கி தரிசனத்தை நோக்கி போய் கொண்டிருக்கும் பொழுது அவனிடத்துல வந்து கனிகளை தேவன் என்ன பண்றாரு? உருவாக்குகிறார். இப்ப கனி, நல்ல கனி, நல்ல கனி. இப்ப ஆவியின் கனி நமக்கு நல்லா தெரியும், அப்படிதானே? ஆவியின் கனி அது எங்க இருக்குது? கலாத்தியர் 5:22 23 ஒரு வசனம் இருக்கும், இச்சை அடக்கம். எழுங்க வாசிங்க. கலாத்தியர் 5:22. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். எப்படி முடிக்கிறாரு? கடைசி கனி என்ன கனி? யோசேப்பு இருந்த கனி என்ன கனி?
அல்லேலூயா. தேவன் விரும்பின கனி யோசேப்புகிட்ட என்ன? யோசேப்புகிட்ட இருந்த கனி இச்சை அடக்கம் என்கிற கனி இருந்தபடியினால் அந்த நல்ல கனி கொடுத்த யோசேப்பு என்கிற செடியை தேவன் வெட்டி போடாமல் அவர் உயர்த்தி அவர் கோபுரங்களுக்கு மேல இன்னும் சுவையான கனிகளை கொடுக்கிற செடியாக என்ன பண்ணாரு? மாத்தினார். நம்ம கிட்ட தேவன் விரும்புகிற கனி என்ன? திராட்சை பழமா, மாம்பழமா, பலாப்பழமா, வாழைப்பழமா? என்ன பழம்? ஆவியின் பழங்கள். யோசேப்பு கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல பழம் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததுல இச்சை அடக்கம் என்கிறதான அந்த கனி அவனிடத்திலிருந்து உருவாக அவன் தன்னை விட்டு கொடுத்தான். இன்னைக்கு இந்த செடியானது ஆவியின் கனிகளை பிறப்பிக்கத்தக்கதாக ஒரு அடக்கம் உள்ள வாழ்க்கையை, ஒரு தொலைநோக்கம் உள்ள வாழ்க்கையை, ஒரு தரிசனம் உள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது என்னிடத்திலிருந்து பிறக்கிற அன்பு என்கிற கனி, என்னிடத்திலிருந்து பிறக்கிற நீ சாந்தம் என்கிற கனி, என்னிடத்திலிருந்து பிறக்கிற இச்சை அடக்கம் என்கிற கனியை தேவன் கண்டு என்னை வெட்டி போடாமல் அதே தேசத்தில் என்னை உயர்த்தி வைக்க என் தேவன் உண்மை உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகளை அப்போஸ்தலனாகிய பவுல் சும்மா ஒண்ணு என்ன பண்ணல, எழுதி வைக்கல. நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் மனுஷனுடைய சுபாவம் என்னன்னு. இப்ப அந்த சுபாவத்துக்கு நான் வரேன். மனுஷனுக்குள்ள என்ன சுபாவம் இருக்கணுமா? ஆவியின் கனிகளுடைய சுபாவங்கள் இருக்கணுமா? இன்னைக்கு மனுஷங்கிற நவரசமும் நாட்டியம் போட அப்படிதானே? ஆமாவா இல்லையா? மனிதனுக்கு நவரசம் இருக்கா இல்லையா? என்னங்க நான் தான் கேட்டேன், என்னமோ இருக்கா இல்லையா அதையாவது சொல்லுங்க. இல்லைன்னா இருக்கிற மாதிரி பிரசங்கம் பண்றேன், இல்லைன்னா இல்லாத மாதிரி பிரசங்கம் பண்றேன். இருக்கு, நவரசம் இருக்கு. நமக்குள்ள அன்பு இருக்கா? எப்படி அன்பு இருக்குன்னு சொல்ல முடியும்? ஒரு குழந்தைய பார்த்த உடனே அதை தூக்குறோம், கொஞ்சிரும், விளையாடுறோம். அதுக்கு பேர் என்ன? அன்பு. அப்ப நம்ம கிட்ட என்ன இருக்கு? அன்பு இருக்கு. நம்ம கிட்ட சாந்தம் இருக்கா? இருக்கு. இருக்கு. வேலை செய்கிற இடத்துல இருக்கு. வேலைக்கு போனால் எங்கேயாவது வாலாட்டுறோமா? நறுக்கிடுவான். நறுக்கி கையை வாயை கட்டிக்கிட்டு சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். சாந்தம் இருக்கா? இருக்கு. அடுத்து என்ன இருக்கு? சமாதானம். சமாதானம் இருக்கா? இருக்கு. அது எங்க இருக்கு? ஊர்ல, வெளியில. அதுவும் இருக்கு, இல்லாம இல்லை. அடுத்து என்ன? நீடி. பொறுமை இருக்கா? எங்க இருக்கு? ஹாஸ்பிட்டலில் போறப்ப இருக்கு. ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப முன்னாடி 100 பேர் உட்காந்துருப்போம், பொத்து நாப்பில் உட்காந்துருப்போம். நம்ம டோக்கன் எப்போ வருது அப்போ போவோம்னு. என்ன இருக்கு? பொறுமை. எங்கே இருக்கு? ஹாஸ்பிட்டல் வாசலில், ரேஷன் கடையில், ஹாஸ்பிட்டல் வாசலில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் இந்த பொறுமையெல்லாம் இருக்கு. நான் கடைசியில் வரேன். கர்த்தர் நல்லவர். அடுத்து தயவு இருக்கா? இருக்கு. ஏழைக்கு இறங்குறது போல் நம்ம என்ன பண்ணுவோம்? போகிற பக்கம்லாம் வாரி வழங்கிட்டு இருப்போம். வீட்டில் 1 ரூபா இருக்காது, ஊர் நாட்டுக்கு அளந்து கொடுத்துட்டு இருப்போம். சரி இருந்துட்டு போட்டோம், அதுவும் வேண்டாம், அதுவும் இருக்கு. அடுத்து என்ன? நற்குணம் இருக்கா? நம்ம ஒரு 2 ரூபா கொடுத்துட்டு அவராசம் 1 ரூபா கொடுத்தான். வாழ்த்துறாங்களா இல்லையா? நற்குணம் இருக்கா இல்லையா? இருக்கு, இல்லைன்னு இல்லை. அடுத்து என்ன? விசுவாசம் இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன விசுவாசம்? நிச்சயமா இந்த பஸ்ஸுக்காரன் என்னை கவுத்துறாம கொண்டு போய் என்ன பண்ணிடுவான்? இறக்கி விட்டுருவான்ற விசுவாசம் இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. கர்த்தர் நல்லவர். அடுத்து என்ன இருக்கு? சாந்தம். அதான் முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க? சாந்தம் இன்னும் இருக்கு. சாந்தம். சாந்தமும் இருக்கு. இச்சை அடக்கம் இருக்கு. எப்போ இருக்கும்? எப்போ இருக்கும்? அதுவும் கழுது அந்த வேலை செய்கிற இடத்துல தான். அதுவும் எங்கே தான் இருக்கும்? வெளியில தான். அப்படியே கட்டுக்கோப்பா உத்தம புத்திரங்களாட்டம் என்ன பண்ணுவோம்? நமக்கு பத்திரம் கொடுத்துருவாங்க. சரி, இப்போ இந்த நவரசம் நம்ம கிட்ட இருக்கு. தேவன் விரும்பின நவரசம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா தேவன் விரும்பினது போலதான் நம்மள்ட்ட என்ன இல்லை? இல்ல. அன்பு கேட்டாரு. யாருக்கிட்ட அன்பா இருக்க சொன்னாரு? உன் தேவனுடைய கர்த்தரிடத்துல உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்வாயாக. சேம் அன்பு யார்கிட்ட காட்டு? மற்றவங்கள்ட்ட காட்டு. ஆனால் நம்ம யார்கிட்ட காட்டுறோம்? மற்றவங்கள்ட்ட காட்டுற மற்ற தேவன்கிட்ட காட்டல. நம்ம கிட்ட அன்பு இருக்கு, ஆனால் தேவன் விரும்பின அன்பு இல்லை. நீடிய பொறுமை. நீடிய பொறுமை எங்க இருக்கணும்? ஜெபத்துல இருக்கணும். முழுவதும் ஜெபம் பண்ணான், முழுவதும் பிரயாசப்பட்டான், ஆனா ஒன்னும் அகப்படல. ஒன்னும். ஆனா முழுவதும் ஜெபம் பண்ணான், அவனுக்கு அகப்பட்டுச்சு. ஆமாவா இல்லையா? முழுவதும் வலை வீசினா ஒன்னும் அகப்படல, முழுவதும் ஜெபம் பண்றான், அவனுக்கு அகப்படுது. அப்ப நீடிய பொறுமை எதுல வேணும்? நமக்கு எதுல இருக்கு? மற்ற இடத்துல இருக்கு கழுத, ஒன்றும் பிரச்சனை இல்லை.
அதுவும் குறிப்பாக ஹாஸ்பிட்டல்லாம் போனால் கேட்கவே வேணாம். டாக்டர் காரி துப்புனா கூட சொல்லுங்க சார், சாரி சார், சாரி சார், சாரி சார். ஏன்? அவங்கிட்ட நம்ம காரியம் ஆகணும். அது தேவ சமூகத்தில் வாங்க ஆண்டவரே, ஜபத்துக்கு பதில் தர மாட்டீங்க, ஜபத்துக்கு பதில். இந்த குழந்தை புள்ள குச்சி முட்டை வேண்டாம் அழுகும்ல, அது மாதிரி எனக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டேங்கிறாரு, என் ஜபத்தை கேட்க மாட்டேங்கிறார், நான் ஜபிக்கவே மாட்டேன். அந்த அழுவையை தான் ஜபத்தில் உட்காந்து அழுவுன்றாரு. நான் ஜபத்தை அழுவ மாட்டேன், ஜபத்தை விட்டு வெளியே வந்து அழுவுவது, ஜபத்தை அழுவ வர மாட்டேங்குது. நீடிய பொறுமை எங்க இருக்கு? எல்லா நற்குணமும் உலகத்துல காண்பிக்கிறோமே தவிர தேவன் விரும்பின நற்குணம், அந்த தேவன் விரும்பின ஆவியின் கனிகள் நம்மிடத்தில் பிறந்திருக்கும் என்றால் நாம் என்றைக்கோ உயர்த்தப்பட்டிருப்போம் தேவனால். அல்லேலூயா. யோசேப்பு உயர்த்தப்பட என்ன காரணம்? தரிசனம் ஒன்று, அவனுக்குள் இருந்த இச்சை அடக்கம் என்கிறதான அந்த கனி. இப்ப யோசேப்பு கிட்ட தேவன் விரும்பினது என்ன? அவனிடத்திலிருந்து பிறக்க வேண்டிய கனி, இச்சை அடக்கம். அவனை தேவன் யோசேப்பை எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனதான நோக்கம் என்ன அப்படின்னா, தரிசனம் நிறைவேற்றுவதற்கு ஒன்று. இரண்டாவது, அவனுடைய கனி பிறக்குதா, அழுகி போகுதா, நல்ல கனி கொடுக்கிறானா, கெட்ட கனி கொடுக்கிறானா என்பதை விவரிப்பதற்காகவே, அவனை சோதிப்பதற்காகவே கொண்டு போய் எங்க வச்சாரு? எகிப்துல வச்சாரு. இன்றைக்கு நம்மிடத்தில் பிறக்கிற கனியை சோதிப்பதற்காகவே சில இடங்களை தேவன் கொண்டு போய் நம்மை வைப்பார். அங்கு நம்ம கிட்ட அன்பு வெளிப்படுதா, சாந்தம் வெளிப்படுதா, நற்குணம் வெளிப்படுதா, இச்சையடக்கம் வெளிப்படுதா, என்ன வெளிப்படுகிறது? தேவன் விரும்புகிற கனி வருதா வரலையான்னு பார்க்கிற வரைக்கும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? நம்மளை உயர்த்த மாட்டார். எப்ப உயர்த்தினார் யோசேப்ப? எகிப்து தேசத்துக்கு போனவனே தேவனை யோசேப்பை உயர்த்திருக்கலாமே. போர்த்திபா கண்ணில் பட்டவனை பார்வோன் கண்ணில் பட வச்சிருக்கலாமே. ஆமாவா இல்லையா? போர்த்திபா வீட்டுக்கு ஆள் தேவைப்பட்டது போல பார்வோன் வீட்டுக்கு ஆள் தேவைப்பட்டிருக்கும்ல. பட்டிருக்குமா பட்டிருக்காதா? ஏன் பார்வோன் கண்ணில் படாம போர்த்திபா கண்ணில் பட வச்சாரு? ஏன்னா அங்கதான் ஒருத்தி இருக்கா. இவனை சோதிக்கிற சோதனை கருவி அங்கதான் இருக்கா. சோதனை கருவியை நோக்கி தான் இந்த பயணம் இருக்குமே தவிர சாந்தமான பயணத்தை இந்த தேவன் என்ன பண்ண மாட்டாரு? வைக்க மாட்டார். இப்ப ஸ்தோத்திரம், யோசேப்பின் பயண நேரம் எங்க போகுது? போர்த்திபாவின் வீட்டை நோக்கி இந்த பயணம் போகுது. ஏன்னா அங்கதான் சோதனையின் கருவி அங்க இருக்கு அவனுக்காக. இப்ப அந்த சோதனை கருவி கிட்ட போனோடனே தேவன் பொறுத்து இருக்கிறார். இந்த சோதனை கருவி கிட்ட போன யோசேப்பு, நான் விரும்பின இச்சை அடக்கம்ங்கிற கனியை கொடுக்கறானா, இல்ல இந்த பழம் அழுகி போதா, நான் வேற கொடியை பார்க்கணுமான்னு இப்ப பொறுத்து இருக்காரு. அவர் நினைச்ச நாள் வந்துச்சு. தேவன் நினைத்த நாள் வந்துச்சு. அவர் விரும்பின பதிலை அவனே கொடுத்தான். தேவன் எனக்கு முன்பாக இருக்க நான் பாவம் செய்வது எப்படி? நம்முடைய கனி பிச்சைக்காரங்க கிட்டயோ, நம்முடைய கனி பஸ் ஸ்டாண்ட்லயே, ரயில்வே ஸ்டேஷன்லயே, ஹாஸ்பிட்டலே இல்லைங்க. நமக்கு சோதனை வருகிற நேரத்தில் அந்த கனி நம்ம இடத்துல வெளிப்படுதா இல்லையா என்பதை தேவன் கண் கூர்ந்து பார்க்கிறவரா இருக்கிறாரு. யோசேப்பு கிட்ட அந்த கனி எவ்வளவு ரொம்ப நாளா இருந்துச்சு. ஆடு மாடு அடிச்சு தின்ற இச்சை அடக்கத்தோட தான் இருந்தது. அதுவும் இச்சை அடக்கம் தான். அதுவும் ஒரு இச்சை அடக்கம் தான். அப்பெல்லாம் தேவன் அவனை உயர்த்தல. தன் சகோதரர்கள் செஞ்ச தவறுகளுக்கெல்லாம் தேவன் யோசேப்பு உடன்படாம இருந்தப்பெல்லாம் உயர்த்தல. அவனை எப்ப உயர்த்துறாரு அப்படின்னா, அவனுக்கான சோதனை அவன் ஜெயிக்கிறப்பதான். சோதனை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சோதனை முடிந்ததற்கு பின்பு அவன் எப்படிப்பட்டவனா மாறுவானா? பொன்னாக விளங்குவானா. இப்ப யோசேப்பு தேவன் எப்படி ஜொலிக்க வைக்கிறாரு? ஒரு தங்க கட்டியை போல ஜொலிக்க வைக்கிற காரணம் என்ன? அவன் தன் சோதனை களத்தில் தன் கனியை வெளிப்படுத்தி விட்டான். நம்முடைய சோதனை களத்துல நாம் நமது கனிகளை வெளிப்படுத்தும் பொழுது நம்மையும் தேவன் பொன்னாக ஜொலிக்க வைக்க நம் ஆராதிக்கிற நம்முடைய தகப்பன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மற்ற நேரத்துல கனியை காட்டாதீங்க. உங்க அன்பை நாய்க்குட்டிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் காட்டாதீங்க. தேவன் கிட்ட காட்டுங்க. காண்பிக்கிற இடத்துல போய் அன்பை காட்டுங்க. கண்ட இடத்துல என்ன பண்ணக்கூடாது? அன்பு மட்டுமில்லை, எல்லாமே தான். 9 கனிகளும் அங்க அடக்கம். நம்ம சோதனை காலத்துல தான் தெரியும். இப்ப ஒரு நல்ல வாழ்வீரன், நல்ல வில்வீரன், நல்ல ஈட்டி வீரன், அவனுடைய சோதனை எங்க இருக்கு? அவனுக்கு அவன் பயிற்சி பண்ணுகிற இடத்துலயா, அவன் ஜெயிக்க வேண்டிய இடத்துலயா? பயிற்சி பண்ற இடத்துல நான் தோத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா ஜெயிக்கிற இடத்துல தோத்தா வாழ்க்கை முடிஞ்சா? இங்க ஒரு பையன் ஈட்டி எறிகிறதுலையோ இல்லை எதுலையோ ஒருத்தன் ரொம்ப அத்லெட்டில் இருக்கான், ரொம்ப நாளாக பிரயாசப்படுறான், அவனுக்குள்ள அந்த ஆர்வம் இருக்குது. அவங்க அப்பா அம்மா ஒரு நல்ல அவனை ஸ்கூலில் வளர்க்குறாங்க. ஸ்கூலில் அவனுடைய பிடி சார் பார்த்துட்டு அவனை அப்படியே ஸ்போர்ட்ஸில் கொண்டு போகிறாரு.
10th முடிக்கிறான், 12th முடிக்கிறான், காலேஜ் போகிறப்ப அங்கே இருக்கிற பிடி சார் பார்க்குறாரு. அப்படியே ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் ஜாயின் பண்ணுறான், ஒரு நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறான். இப்படியே உள்ளூரில் விளையாண்டு அப்படியே விளையாண்டு எங்கே வந்துட்டான்? இந்தியா லெவலில் வந்துட்டான். இப்போ இவன் அச்சீவ்மெண்ட் பண்ண வேண்டியது இந்தியாவிலையா வேர்ல்டுலையா? இவனுடைய அச்சீவ்மெண்ட் எங்கே இருக்குது? இவன் ஒலிம்பிக்குள்ளே போகணும். ஒலிம்பிக்குள்ளே போகணும்னா அதுக்கு அவன் எங்கே விளையாண்டுருக்கணும்? முதல்ல ஸ்கூலில் விளையாண்டுருக்கணும். ஸ்கூல் டிவிஷனில் விளையாண்டு, ஸ்கூல் ஜோனில் விளையாண்டு, அதுக்கப்புறமா நம்ம திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னாக்கா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் விளையாண்டு, அப்புறம் திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அவன் பெரிய ஆளாகி, அப்புறம் தமிழ்நாட்டில் அவன் பெரிய ஆளாகி, அப்புறம் இந்தியாவில் பெரிய ஆளாகி, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய அத்தனை பேரையும் ஜெயிச்சு தான் அவன் என்ன பண்ணணும்? ஒலிம்பிக்கில் போனால் அங்கே உலகத்தில் இருக்கிற 50 பேர் வந்து உட்காந்துருப்பான். உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் உட்காந்துருப்பான். அத்தனை பேரையும் ஜெயிச்சாதான் அந்த தங்க மெடல் என்ன பண்ணும்? லேலூயா. இப்போ ஒருத்தன் ஒலிம்பிக்கில் பதக்கம் வாங்கணும்னா எங்கேருந்து எது வரைக்கும் போயிருக்கணும்? ஸ்கூல்ல இருந்து இந்திய டிஸ்ட்ரிக்டை கடந்து, ஸ்டேட்டை கடந்து, அதுக்கப்புறமா எங்கே போகணும்? இந்தியாவுக்கு போயிட்டு இந்தியாவிலேருந்து அங்கே போனால் உலகத்தில் இருக்க அத்தனை பேர் வந்திருப்பான். ஜப்பான்காரன், சைனாக்காரன், எல்லா காரனும் என்ன பண்ணியிருப்பான்? அத்தனை பேரையும் தாண்டணும். அப்போ யோசேப்பு சோதனை கலை எங்கே? போத்திபாவின் வீடு. தகப்பன் வீடெல்லாம் சும்மா ஸ்கூல் கிரவுண்டு. தகப்பன் வீடு ஸ்கூல் கிரவுண்டு. அடிமைத்தன வீடு அது ஸ்டேட் கிரவுண்டு. ஆனால் போத்திபாவின் வீடு தான் வேர்ல்டு கிரவுண்டு. நம்ம வேர்ல்டு கிரவுண்ட் ஆகிய சோதனை களத்தில் போய் நம்ம ஜெயித்தா நமக்கு பொன்னான விளங்க பண்ணத்தக்கதாக தேவன் நமக்கு உதவி செய்வார். இல்லை தோத்துட்டோம், வெட்டி நறுக்கி நெருப்பில் போட்டு அடுத்த கொடியை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். திரும்ப வளர்க்கலாம் மாட்டார். நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒலிம்பிக்கில் தோத்தா வேணா திரும்ப என்ன பண்ணலாம், அடுத்த ஒலிம்பிக்கில் விளையாடுறது வரைக்கும் வயசு அவனுக்கு எலிஜிபிள் இருந்தால் போகலாம். ஆனால் தேவன் எலிஜிபிள்லாம் பார்க்க மாட்டார். அவர் வைக்கிற சோதனை ஒரே ஒரு முறை தான். ஜெயிச்சா உள்ள, இல்லைன்னா வெளியே. வாழ்க்கை ஒரு முறை தான். இன்னொருக்கா வாழ்றதுக்கு வாழ்க்கை வராது. இதே தேதி ஆகஸ்ட் 2ஆம் தேதி 10 மணி திரும்ப வருமா? 10 தாண்டிட்டோம், 11 மணி நெருக்கிட்டோம். திரும்ப 10 மணி வருமா? வராது. காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொண்டு காலத்தை இயேசு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற அந்த வாழ்க்கைக்கு நேரம் நம்ம வளர 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 அந்த ஒரு நாள்ல கனி கொடுத்துட்டா தப்பிச்சிட்டோம். கொடுக்கிற அந்த ஒரு நாள் கனியிலையும் கனி கொடுக்கலனா யோசிக்கவே மாட்டார். பிதாவே இந்த கொடிக்கு எனக்கும் சம்பந்தம்னு நீங்க என்னமா பண்ணிட்டு போங்கன்னு பிதா நறுக்கி நெருப்புல போட்டு போயிட்டே இருப்பார். இதுக்கிடையில நம்ம பிரயாசப்பட்டிருப்போம். யோசேப்பு தரிசனத்துக்காக பிரயாசப்பட்டான். தகப்பன் வீட்டை இழந்து அந்த அன்பை மறந்து பிரயாசப்பட்டான். ஆனா எங்க விட்டுட்டான்? இச்சையடக்கத்துல விட்டுருந்தானா தேவன் என்ன பண்ணிருப்பாரு? நறுக்கி எறிஞ்சிருப்பாரு. என்னுடைய உண்மையான சோதனை காலத்துல நான் ஜெயிக்கிறேனா இல்லையான்றதான் முக்கியம். அங்க என் கனி வெளிப்படணும். சோதனை காலம் எதுன்னு தெரியுமா நமக்கு? ஏன்னா யோசேப்புக்கு போத்திபா வீடு தான் சோதனை காலம்னு தெரியாது, ஆனா ஜெயிச்சிட்டாரு. நம்முடைய சோதனை காலம் நமக்கு தெரியுமா? நம்முடைய சோதனை காலமும் இயேசுவின் வருகையும் ஒன்று. அந்நாளை யாரும் அறிய மாட்டோம். திருடன் வருவது போல நம்முடைய சோதனை காலம் வந்துட்டு நம்மளை விட்டு போயிடும். அப்ப எப்பொழுது நம்ம விழித்திருக்கணுமா? எப்பொழுது நம்ம என்ன பண்ணுமா? விழித்திருக்கணுமா? திருடனை போல அவருடைய வருகை இருப்பது போல நம்முடைய வாழ்க்கையில சோதனை திருடனை போல வருமா? எப்ப சோதனை வரும் தெரியாது. அது நம்முடைய பலவீனமா இருக்கலாம், நம்முடைய படிப்பா இருக்கலாம், நம்முடைய பொருளாதாரமா இருக்கலாம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், நம் தேவனுக்கு கொடுக்குற உண்மையான காரணமா எதுவா வேணா இருக்கலாம் நம்முடைய சோதனை காலம். அதனால எல்லா இடத்திலையும் நமது ஆவியின் கனிகளை நம்ம என்ன பண்ணணும்? வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? நறுக்கி நெருப்புல போட்டுருவார். அந்த நெருப்பு என்ன பண்ணும்? பொசுக்கி விட்டு போயிட்டே இருக்கும். 25 வருஷமா, 30 வருஷமா, 40 வருஷமா, 50 வருஷமா, 75, 85, 90, 100 வருஷமா ஒருவர் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து நெருப்புல எரியப்படுவதற்கு நாம ரொம்ப ஜாக்கிரதை உணர்வு என்ன பண்ணணும்? இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதை. எதில்? ஆவியின் கனிகளை வெளிப்படுத்துறது. தேவன் விரும்புகிற கனி எப்ப நம்ம கிட்ட அந்த கனியை விரும்புவார்னு தெரியாது. ஏன்னா மோசே இரண்டாவது முறை கண்மலை அடைக்கிறப்ப தேவன் கோவப்பட்டார். நினைச்சிருந்தா யோசேப்பு என்ன பண்ணிருக்கலாம்? சரி, மோசே என்ன பண்ணிருக்கலாம்? கானானுக்குள்ள இதுக்கப்புறம் கோவப்படாத, மரியாதையை போன்னு விட்டுருக்கலாம். ஆனா என்ன பண்ணாரு? நறுக்கிட்டு தான் அனுப்புனாரு. நறுக்கிட்டு தான். மோசே உள்ள இல்லை, கண்ணில் பார்த்து திரும்பி இங்கேயே வந்துரு, உள்ள போகாத, நறுக்கி வெளியே எடுத்துட்டார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனுங்கிற மோசைக்கு நறுக்கிற நிலைமை நமக்கு எந்த நிலைமை? எப்போதும் நமது ஆவியின் கனிகளை நாம் காத்து கொள்ள வேண்டியது அவசியம். அல்லேலூயா. அந்த ஆவியின் கனிகள் வெளிப்படுவதற்கு அநேக சோதனைகள் வரும்.
அநேக இலைகள் உதிரும். சில நேரங்களில் தண்ணீர் இல்லாத பஞ்சகாலம் வரும். சில நேரங்களில் வறட்சி வரும். ஒரு செடியோட நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பாருங்க, அது எவ்வளவு கஷ்டப்படுதோ. ஆனால் வேதம் சொல்கிறது, அதை பார்க்க நாம் விசேஷித்தவர்கள். அதை பார்க்கலாம் காட்டுப்புள்ள பார்க்கலாம் நம்ம எப்படிப்பட்டவங்க? விசேஷித்தவங்க. என்னையா பிரசங்கத்தை கவனிக்கிறீங்களா? அப்போ என்னோட வாங்க பின்னாடியே. அப்படியே உட்காந்துருந்தா 2-3 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னேன், சபைக்கு வரப்போ எப்படி வரணும்னு. பயத்தோட பக்தியோட வரணும். பாரம்பரியத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. உங்கெல்லாம் பார்த்தா எனக்கு பாரம்பரியத்துக்கு வந்து உட்காந்துருக்கிற மாதிரி இருக்குது. திருவிருந்து பந்தி சட்டு புண்ணு கொடுத்தா வாங்கி வாயில் போட்டு நாங்கள் பாட்டுக்கு போவோன்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்களே. கரெக்ட். என்னமோ யோசிக்காதீங்க, அதெல்லாம் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. வீட்டில் உட்காந்து பிரசங்கத்தை எடுத்து உட்காந்து எழுதுனதெல்லாம் படித்து தியானம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இங்கே உட்காந்து தியானம் பண்ணாதீங்க. இங்கே தியானம் பண்ணால் தூங்கிடுவீங்க. அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆவியின் கனிகளை நம்முடைய எல்லா நேரங்களிலும் நாம் காத்துக்கொள்வது அவசியம். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு கனிதரும் செடியாக இருக்கிறதற்கு அவன் எத்தனை பிரயாசம் பட்டிருப்பான். ஒரு கனிதரும் செடியாக இருக்கிறதற்கு எத்தனை பிரயாசம். நம்ம நினைக்கிறோம் ஜெயிச்சிட்டான், கர்த்தருக்கு உண்மையாக இருந்துட்டான். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவனிடத்தில் கனி இருந்தது. என்ன கனி? தேவன் விரும்பின கனி. தேவன் விரும்பின நல்ல கனி கொடாத மரமெல்லாம் நல்ல கனியை அவன் கொடுத்தான். நாம் நல்ல கனியை கொடுப்போமா? நம்மளால் நல்ல கனியை கொடுக்க முடியுமா? அந்த நல்ல கனி என்ன? வெறும் 9 கனி தான். இன்றைக்கு பல வகைகள் எத்தனையோ நம்முடைய தேசத்தில் இருக்கு. அப்படிதானே? ஆப்பிளே 4-5 ஆப்பிள் வச்சிருக்கிறாங்க. மார்க்கெட்டுக்கு போனோம்னாக்க 4-5 ஆப்பிள் இருக்கும். இதை கேட்டால் ஒரு பேர், அதை கேட்டால் ஒரு பேர், அதை கேட்டால் ஒரு பேர். நம்மளை இத்தனை டைப்ஸ் ஆஃப் வெரைட்டியான கனிகளை தேவன் கேட்கல. 9 கனிகள் தான். அந்த 9 கனியை முளைக்க வைக்க முடியாதா? முளைக்க வைக்க முடியுமா? முடியாது. முடியும்ல. அப்போ யோசேப்பு போல கனிதரும் செடியாக இருந்து நம்முடைய கனியை நம்ம வெளிப்படுத்தும் பொழுது நம்மளை தேவன் உயர்த்த வர மாட்டாரா? நல்ல கனி கொடுக்குற மரமெல்லாம் உயர்த்தப்படும். கனி கொடுக்காத மரம் தான் அக்கினிக்கு போகும். நான் அக்கினிக்கு போனா நான் நல்ல கனி கொடுக்கலன்னு அர்த்தம். நான் உயர்த்தப்பட்டா, என்னை ஜொலிக்க வைத்தா, என்னைய பொன்னாக மாற பண்ணினா நான் நல்ல கனிகளை கொடுக்கிறேன்னு அர்த்தம். தேவ சமூகத்துக்கு நேராக. சங்கீதம் 80 திருப்பிக் கொள்ளுங்க. சங்கீதம் 80 14-15 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 80 14-15. சேனைகளின் தேவனே தெழுந்து வாரும், வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். கடாய்ச்சி தருளும். இங்க அழகான ஒரு வார்த்தைய அபிசா தன்னுடைய சங்கீதத்துல ராகத்தனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு பாடுகிறார். என்ன பாட்டு பாடுறாரு அப்படின்னா, கர்த்தாவே நீங்க வச்ச இந்த செடியை நீங்களே விசாரிங்க. அப்ப இந்த செடியை யாரு விசாரிக்க போறா? இந்த செடி நல்ல கனி கொடுக்கலாம் யாரு விசாரிப்பா? கர்த்தரே நம்மளை விசாரிப்பார். நான் உன்னிடத்தில் விரும்பின கனியை நீ ஏன் கொடுக்கல? உனக்கு கனி கொடுக்காத அளவுக்கு உனக்கு நான் ஏதாவது சத்துல குறை வச்சேனா? உன் வாழ்க்கையில நான் குறை வச்சேனா? உன்னை நான் சோதனை காலத்துக்கு கொண்டு போனது காரணம் என்ன? நீ நல்ல கனியை கொடுக்குறியா இல்லையான்னு பார்க்கறதுக்கு தான். ஆனால் நீ சோதனை காலத்தில் வந்து நல்ல கனியை கொடுக்காம இப்படி போனா என்ன விசாரிக்கிறது யாரு? கர்த்தர். அதே தேவன் அதே செடியை எப்படி விசாரிக்கிறாரு? உன்னால கனி கொடுக்க முடியலன்னா என்னைய நோக்கி தோட்டக்காரனை நோக்கி பாரு. இந்த தோட்டக்காரனை நோக்கி பாரு. இந்த தோட்டக்காரன் நீ கனி கொடுக்க உதவி செய்யறேன். எப்படி விசாரிக்கிறாரு? 1 ஏன் கொடுக்கலன்னு கேட்கிறாரு. 2 உன்னால கொடுக்க முடியுமா? உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? நீ ரொம்ப கஷ்டப்படுறியா? உனக்கு தேவையான தண்ணீர் இல்லையா? உனக்கு தேவையான கிருபை இல்லையா? நான் உனக்கு தரேன். உனக்கு தண்ணீர் பாய்ச்சுறேன், நான் காப்பாத்துறேன். நீ நல்ல கனியை கொடு. விசாரிக்கிறார். நம்மளை விசாரிக்கிற தகப்பனா இருக்காரு. இந்த செடியை வச்சுட்டு அது முளைச்சா முளைக்குது, முளைக்காட்டி போதுன்னு போற தகப்பன் அல்ல. அது நல்ல கனி கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் விசாரிப்பாரு. அதுக்கு இருந்து கனி வெளிப்படாம காலங்கள் கடந்து போனாலும், காலங்கள் கடந்து போது கனிகள் ஒண்ணுமே வெளிப்படலை. கனிகள் வெளிப்படாம இருக்கிறப்ப பாக்குறாரு, ஏன் இதுல கனி வெளிப்படலை? விசாரிக்கிறாரு, ஏன் கனி வெளிப்படலை? எதுவும் தடையா? எதுவும் சில தேவை இருக்கா உனக்கு? சந்திக்கிறார். எப்படி விசாரிக்கிறாரு? இப்படியாக நம்மளை விசாரிக்கிறார்.
அப்ப செடியை வச்சவர் வச்சுட்டு மட்டும் போகல, அதை விசாரிக்கிறவரா இருக்கிறாரு. அதை ஏசாயா 5:2 இவ்வளவு விசாரிச்சு, இவ்வளவு அழகு படுத்தி, நறுக்கிறத நறுக்கி, வெட்டுறதை வெட்டி, என்னைய வளர வைக்கிறதுக்கு எல்லாமே செஞ்ச தகப்பன் ஏசாயா 5:2 சொல்றாரு, நான் உன்கிட்ட என்னத்தை கேட்டேன், நீ எனக்கு என்னத்தை கொடுத்த. நான் உன்கிட்ட நல்ல கனியை கேட்டேன், நீ எனக்கு கசப்பான பழத்தை என்ன பண்ணிருக்கிற. வசனத்தை வாசிங்க எடுத்துட்டீங்கன்னா, ஏசாயா 5, வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதிலே நட்டு கோபுரத்தை கட்டி ஆலையை உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ அவர் நட்டார், அவர் நீர் பாய்ச்சினார், அவர் விளையச் செய்தார். ஆனால் விளைந்த கொடியோ எதை கொடுத்தது, எதை எதிர்பார்த்தார்? நல்ல பழம் வரும் என்று கோபுரமெல்லாம் கட்டி, உன்னை நான் கோபுரத்து மேலாம் ஏற்றி விட்டேனே. இன்னைக்கு நம்ம செடியெல்லாம் வச்சுட்டு செடிக்கு பந்தல் போடுறோமா? பந்தல் போடுற மாதிரி அந்த கொடிக்கு கோபுரமெல்லாம் கட்டி, நீ எவ்வளவு உயரத்துல வேணா போன்னு சொல்லி அதை உயர ஏற்றி விட்டு அதை நோக்கி பார்க்குறாரு. கடைசியில் அதிலிருந்து வந்த பழம் என்ன பழம்? இன்றைக்கு நம்ம உயர்வதற்கு நமக்கு முன்பாக பல கோபுரங்களை தேவன் வைத்திருக்கிறார். நம்ம உயர்வதற்காக, உயர்ந்து வருவதற்காக பல பந்தல்கள், பல சூழ்நிலைகள், பல நன்மைகள், பல வாசல்கள் நமக்கு முன்பாக திறக்கப்பட்டு இருக்கு. ஆனா திறக்கப்பட்டு இருந்தும் நான் எப்படிப்பட்ட கனியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன்? கசப்பான பழம். யாராவது சொல்ல முடியுமா, என்னால வாழ்றதுக்கே வழி இல்லாத வாழ்க்கை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு? வாசல் இருக்குல்ல, வாசல் இருக்குல்ல, வாழ்றதுக்கு வாசல் இருக்குல்ல, வேலை செஞ்சு உழைக்கிறதுக்கு வாசல் இருக்குல்ல, நல்ல குடும்பம் இருக்குல்ல, நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, நல்ல வாசலை தேவன் கொடுத்திருக்கிறார்ல. வாசல் திறந்திருந்தும் கோபுரங்கள் உயர்த்தப்பட்டும் ஏன் கசப்பான பழம் வெளியில வந்தது கேட்கிறாரு. இப்ப ஏன் கசப்பான பழத்தை கொடுத்த? உனக்கு ஏதாவது நான் குறை வச்சேனா? உனக்கு குடும்பம் கொடுத்தேன்ல, உனக்கு வேலை கொடுத்தேன்ல, உனக்கு ஆரோக்கியம் கொடுத்தேன்ல, நீ உயர்வதற்கு கோபுரத்தோட கட்டி வச்சேன்ல. ஆனா ஏன் கசப்பான பழத்தை கொடுக்குற? ஏன் கசப்பான பழத்தை கொடுக்குற? அடுத்த வசனத்தை வாசிக்கலாமா? எரேமியா 2:21 அங்க சொல்றாரு, ஆகாத கொடி போல என்ன பண்ண மாறிட்டேன்னு. அடுத்து வாசிங்க எரேமியா 2:21. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்கொலை திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை கொடியின் ஆகாதவனாய் போனாய். நான் உன்னை எப்படி வச்சேன்? உன்னை நான் வீட்டு செடியா வளர்த்தேன். நீ எப்படி வளர்ந்திருக்கிற? காட்டு செடியா வளர்ந்திருக்கிற. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வீட்டு செடி காட்டு செடி. நம்ம பிள்ளைங்களை நம்ம அடிக்கடி என்ன சொல்லி திட்டுவோம்? நான் சொல்ற விஷயம் என்னன்னா, காட்டா மாதிரி எதுவும் என்ன பண்ணாத. காட்டுத்தனமா காட்டாம்பயலாட்டம் என்ன பண்ணாத, எதுவும் பண்ணாத. ஒழுங்கா நல்ல பிள்ளையாரு அப்படின்னுவேன். ஏன் நல்ல பிள்ளைனா என்ன பிள்ளாது? வீட்டில் வளர்ந்த பிள்ளை. காட்டாம்பிள்ளைன்னா என்னது? அது காட்டுல கண்டிமினிக்கு என்ன பண்ணும்? அதுக்கு ஒழுக்கம் இருக்காது, அதுக்கு ஒழுங்கு இருக்காது, அதுக்கு ஒழுக்கமா நெறிமுறைகள் இருக்காது. ஆனா வீட்டு பிள்ளைக்கு எல்லா நெறிமுறையும் என்ன பண்ணும்? இருக்கும். எல்லா ஒழுக்கமும் என்ன பண்ணும்? இருக்கும். அப்ப நாம நல்ல ஒழுக்கத்தோடு வீட்டு பிள்ளையா வளருவோம்னு சொல்லி தேவன் நம்மளை நட்டு வச்சார். நாம எப்படி வளர்ந்து நிக்கிறோம்? இன்னைக்கு நமக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு, நமக்கு சபை கொடுத்துருக்காரு, என்னை மாதிரி போதிக்கிற ஒரு சுமாரான போதகரை கொடுத்துருக்காரு. ஆனாலும் நான் எப்படி வளர்ந்துருக்கிறேன்? காட்டானாட்டம் வளர்ந்து நிற்கிறேன். இன்னைக்கு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, உபதேசத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, பெத்த தாய் தகப்பனுக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, சபை போதகருக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை, குடும்பத்துக்கும் கீழ்ப்படுகிறது இல்லை. நீ காட்டா மாதிரி வளர்ந்து நிற்கிறதுக்கு அவனை நான் வளர்த்தேன். இஸ்ரவேலை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன்டா காட்டு செடி மாதிரி வளர்ந்து கிடக்குற? இந்த கொடி எனக்கு ஆகாத கொடி. வீட்டில் வளர்கிற மரத்துக்கும் காட்டில் வளர்கிற மரத்துக்கும் வித்தியாசம் நிறையா இருக்கு, அப்படிதானே? ஏன்? வீட்டில் வளர்கிற மரம் அழகாக கட் பண்ணப்பட்டு அதுக்கு தகுந்த உயரத்துக்கு உயர்த்தப்பட்டு அது இருக்கும். ஆனால் காட்டில் இருக்கிறத வெட்டியோட யாரும் இருக்க மாட்டாங்க. அது பாட்டுக்கு எசக்க போசக்க என்ன பண்ணும்? வளர்ந்து நிற்கும்.
அது பார்க்கவே ஒரு ஒரு அழகு இருக்காது, ஒரு ஒழுங்கு இருக்காது. ஆனால் கனி இருக்கும். ஒழுங்கில்லாத அழகில்லாத ஒரு கசப்பான கனியை அது கொடுக்கும். ஆனால் அதுவே வீட்டில் இருக்கிற மரமாக இருந்தால் அது ஒழுங்கா அழகா இருக்கும். கனியும் எப்படி இருக்கும்? நல்ல புசிப்புக்கு உகந்ததாக அதை என்ன பண்ணும்? இருக்கும். இப்போ தேவ சமூகத்தில் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கேட்குறாரு, நான் உன்னைய நல்ல கொடியா வருவேன்னு நான் வச்சேன், வீட்டில் வச்சேன், நான் தான் நட்டேன். ஆனால் நீ எப்படி வளர்ந்து நிற்கிற? காட்டுத்தனமாக வளர்ந்து நிற்கிற. உன்கிட்ட ஒரு ஒழுக்கம் இல்லை, உன்கிட்ட ஒரு அழகு இல்லை, உன்கிட்ட ஒரு ஒரு அடக்கம் இல்லை. நீ எனக்கென்னு வளர்ந்து கிடக்கிற. சரி, எனக்கென்னு தான் வளர்ந்துருக்கேன்னு உன்னைய கொடியை நான் தொட்டு உன்னைய பராமரிக்கலான்னு உன் பக்கத்தில் வந்தா நீ ஆகாதவனை போல என்ன பண்ற? என் கையில நீ தொடக்கூடாதபடிக்கு நீ ஆகாதவனை போல என்ன பண்ற இருக்கிறியன்னு சொல்லி தான் நட்ட செடியை பார்த்து, திராட்சை செடியை பார்த்து அவர் கேட்கிறார். இன்றைக்கும் தேவ சமூகத்துல தேவன் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். தேவன் நம்மை நட்டு வைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்டவர்களாய் வளரப் போகிறோம் என்பதை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். ஆகாத கொடியா வரப்போறோமா, இல்லை கசப்பான பழத்தை கொடுக்க போகிறோமா, இல்லை ஒன்றுமே இல்லாத வெட்டி எரிய போகிற கொடியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், மாற போகிறோமா என்பதை தேவன் அவர் தொடர்ந்து நம்மிடத்தில் அவர் உற்று நம்மை பார்க்கிறவராக இருக்கிறார். எபேசியர் 5:9 அதான் சொல்கிறது, ஆவியின் கனியோடு இருங்கள் அப்படின்னு சொல்லி, ஆவியின் கனியோடு இருங்கள் என்று சொல்லி. அப்போ யோசேப் என்கிற ஒரு மனிதன் நல்ல கனி உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் குடும்பத்தை அவனை கொண்டு தேவன் காத்தார். அவனை கொண்டு அவன் தேசத்தை தேவன் காத்தார். அவனை கொண்டு அவனை நம்பி வந்த அனைவரையும் தேவன் காத்தார். இன்றைக்கும் நம்முடைய சபையில் யோசேப்பை போல நல்ல கனிகளை உருவாக்குகிற செடிகள் இருந்தா அந்த செடியை கொண்டு தேவன் எத்தனை பேரை போஷிப்பார், எத்தனை பேருக்கு சத்தியத்தை கொண்டு போவார், எத்தனை பேருக்கு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள கொண்டு போவார். அப்போ இந்த கொடி கட்டப்பட்ட கொடியாக இருக்குமா, இல்லை வெட்டி எரியப்பட்ட கொடியாக இருக்குமா? நான் கட்டப்பட்ட கொடியாக இருக்கணும்னா நான் நல்ல கனிகள் என்ன பண்ணணும், கொடுக்கணும். நல்ல கனி இருந்தால் நான் கட்டப்பட்ட மரம், கட்டப்பட்ட கொடி, தேவனால் வளர்க்கப்பட்ட கொடி. ஆனால் நல்ல கனி இல்லை, கசப்பான பலருக்கு ஆகாதவனாக இருக்கேன்னா நான் வேஸ்ட். அல்லேலூயா. அதே ஓசியாவின் புஸ்தகத்தை திருப்பும்போது, ஓசியாவின் புஸ்தகத்தில் 14ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களை நம்ம பார்க்கலாம். ஓசியா 5ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பேன், நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் வளருவான், லீபனோனை போல வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி வளரும், அவன் ஒலிவ மரத்தின் அலங்காரத்தை போலவும் அவருடைய வாசனை லீபனோனை போலவும் இருக்கும். அவன் நிழலில் குடியிருக்க திரும்புவார்கள், செழித்து திராட்சை செடிகளை போல படருவார்கள். ஓசியாவில் வேதம் அழகா சொல்லுகிறது, நீ லீபனோனை போல என்ன பண்ணணும், வாசனை கொடுக்கிற திராட்சை கொடியா என்ன பண்ணணும், வளரணும். நீ லீபனோனை போல வாசனை கொடுக்கிற செடியா வளரணும். உன்னிடத்துல இருந்து திராட்சை கொடி என்ன பண்ணணும், வரணும் அப்படின்னு. அடுத்ததை குறித்து வச்சுக்காங்க. யோவேலின் தீர்க்க தரிசனம் 2:22. யோவேலின் தீர்க்க தரிசனம் 2:22. 1:7 சொல்லுகிறது. யோவேல் 1:7 பார்க்குறப்ப அந்த 1:7 சொல்லுகிறது, நான் விரும்பினபடி நீ என்ன பண்ணல, இல்லை, காரணம் என்ன, உன்னுடைய கனிகள் வராதபடிக்கு உன்னை அநேகர் என்ன பண்ணாங்க, சூழ்ந்து கொண்டாங்க. சிங்கங்களை போல, மிருகங்களை போல நீ வளரக்கூடாதபடிக்கு அநேகர் உன்னைய சூழ்ந்து கொண்டாங்கன்னு சொல்லி யோவேல் 1:17 சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் அதே யோவேல் 2:22 சொல்லப்பட்டிருக்கோம், உன்னை நான் காப்பாற்றுகிறேன், உன்னிடத்திலிருந்து கனி வருவதற்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன், எடுத்து போடுகிறேன் அப்படின்னு யோவேலை நம்ம என்ன பண்றோம், நம்ம பார்க்கிறோம். அதே சகரியாவின் புஸ்தகத்தில் பார்க்குறப்ப சகரியா 8:12 பார்க்குறப்ப அதே வார்த்தை திரும்ப தேவன் சொல்கிறார், நான் உன்னைய காப்பாற்றுறேன். இந்த ஓசியாவும் யோவேலும் இந்த சகரியாவும்
யாருக்குன்னா நல்ல கனி கொடுக்க விரும்புகிறவர்களுக்கு, நல்ல கனியை கொடுக்க விருப்பம் உடையவர்களுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணும், இந்த பாதுகாப்புலாம் என்ன பண்ணும், வரும். அல்லேலூயா. தேவன் ஏன் திராட்சை கொடியை தன்னோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார்? திராட்சை செடி, நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், என்னில் நிலைத்திருந்தால் நீங்கள் கனிகள் கொடுப்பீங்கன்னாரு. அநேக செடிகள் இருக்க ஏன் திராட்சை செடியை மாத்திரம் தேவன் உயர்த்தி மேன்மைப்படுத்தி தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வதிச்சதான எல்லா ப்ராமிஸ் பொருளையும் இந்த திராட்சை செடி, திராட்சை பழம், திராட்சை ரசம் என்ன பண்ணுது, வருது. இதோடைய நோக்கம் என்னவா இருக்கும்? பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட வார்த்தை. புதிய ஏற்பாடு நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஏன் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் ரசத்தை, திராட்சை ரசத்தை, திராட்சை பழத்தை தேவன் மையப்படுத்துகிறார்? ஏதாவது உங்களுக்கு புரிய வரும்னு நினைக்கிறேன். திராட்சை பழம், அதிலிருந்து ரசம் பார்க்கப்படும். அந்த ரசம் கர்த்தருடைய பந்தியில் வைக்கப்படும். அந்த ரசம் கர்த்தருடைய இரத்தமாய் மாறும். இதை பானம் பண்ணுகிறவன் என்னை நினைவு கூறுகிறான். ஒரு திராட்சை பழம், அது ரசம், அது கர்த்தருடைய பந்திக்கு வருது. அதை தேவன் தனது கரத்தில் எடுத்து இதை பானம் பண்ணும் போது என்னை நினைவு கூறுங்கள், இது என் ரத்தத்துக்கு ஒப்பாக. இந்த திராட்சை ரசம் எதற்கு ஒப்புமையாக மாறுகிறது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இந்த திராட்சை பழம், இந்த திராட்சை பழத்திலிருந்து வர அந்த ஜூஸ் எதுக்கு ஒப்புமையாக மாறுது? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எனக்காக ரத்தம் சிந்தினார் என்று. அந்த ரத்தம் எனக்குள்ள இருக்கிறப்ப இந்த திராட்சை பழத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஜூஸ் எப்படிப்பட்டதா மாறுது? அதே ரத்தமாக மாறுகிறது. அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். தேவன் நம்மளை ஏன் திராட்சை கொடியை போல, திராட்சை பழத்தை போல பார்க்கிறார்னா, நீங்க ஏன் கூட இசைந்துடுங்க, நீங்க ஏன் கூட நிலைத்திடுங்க. நீங்க என்னை போல மாறும் பொழுது, நீங்க என்னோட இணைந்திருக்கும் பொழுது நீங்கள் கனிகளை கொடுப்பீங்க, திராட்சை பழங்களை கொடுப்பீங்க. அந்த பழம் அநேகர் விரும்புவார்கள். அந்த பழத்தை தான் நானும் என் ரத்தத்தின் அடையாளமாக என்ன பண்ணியிருக்கிறேன், வைத்திருக்கிறேன். இன்றைக்கும் எல்லா திருச்சபைகளிலும் எதையே ரத்தத்தின் அடையாளமாக வைத்து நம்ம பானம் பண்ணுகிறோம்? திராட்சை ரசத்தை அன்றி வேறு ஒரு ரசத்தையும் நம்ம என்ன பண்றதில்ல. அது காசு கொடுத்து வாங்குறதா இருந்தாலும் சரி, வீட்டில் செய்யறதா இருந்தாலும் சரி, எதை தான் அடையாளமாக வைக்கிறோம்? திராட்சை பழம். தேவன் சொல்றாரு, நான் திராட்சை செடி, நீங்க திராட்சை பழம், திராட்சை கொடிகள். உங்களிடத்துல இருந்து பழங்கள் வரணும். அந்த பழங்கள் என்னை பிரஸ்தாபப்படுத்த, என்னை நினைவு கூற, என்னை அநேகர் கனப்படுத்த, இந்த திராட்சை பழம் அநேகருக்கு தேவனுடைய ருசி என்ன பண்ணணும், கொண்டு போய் சேர்க்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய பந்தி, இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நாம் திராட்சை செடிகளை போல நல்ல கனி கொடுக்கிற, நல்ல திராட்சை பழங்களை கொடுக்கக்கூடியதான நல்ல செடிகளாய், நல்ல கொடிகளாய் இருப்போம் என்றால், நம்மிடத்திலிருந்து வருகிற அந்த திராட்சை பழத்தை தேவன் விரும்பி எடுத்து அதை பார்க்கும் பொழுது அவர் தன்னை நினைவு கூறும்படி அவர் என்ன பண்றாரு, செய்கிறார். அல்லேலூயா. அப்ப ஸ்தோத்திரம். இந்த பழங்கள் யாருக்கு பயன்பட போது? தேவனுடையதான இரத்தத்தை, அந்த பாவ மன்னிப்பின் அடையாளத்தை, அந்த உடன்படிக்கையின் அடையாளத்தை எல்லாவற்றையும் நினைவு கூறுவது யாரு? இந்த திராட்சை பழம். அல்லேலூயா. இந்த திராட்சை பழம் என்னிடத்திலிருந்து வரக்கூடிய கனிகள், என்னிடத்திலிருந்து வரக்கூடிய நான் கொடி. அந்த ரத்தம் சகல பாவனை நீக்கியது. அந்த ரத்தம் அன்பு கூறுமா கூறாதா? கொரிந்தியர்ல பவுல் எழுதி வச்சிருக்காரு, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அந்த அன்பு எங்கிருந்து வரணுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் பெற்றுக்கொண்ட பாவ மன்னிப்பின் நிச்சயத்தின் அடையாளத்திலிருந்து அந்த கொடி வளர்ந்து, அந்த கொடியிலிருந்து என்ன புறப்படணுமா? ஆவியின் கனிகள் புறப்படணுமா? அந்த கொடியிலிருந்து ஆவியின் கனிகள் புறப்படும். கொஞ்சம் குழப்புற மாதிரி தான் போகும், இருந்தாலும் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா. ஏதாவது குழப்பம் இருக்கா? நான் யாரு? திராட்சை செடி. நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்குது. சரி, நான் யாரு? திராட்சை செடி. சாரி, இயேசு கிறிஸ்து செடி, நான் யாரு? கொடி. உங்ககிட்ட பேசி பேசி பண்ண பிரசங்கத்தையே மறந்துட்டேன். அப்பா, நான் கொடி. இந்த கொடியிலேருந்து என்ன வெளியில வரணும்?
அந்த கனி யார் மூலமா வரணும்? இயேசு கிறிஸ்து கொடுத்த பாவ மன்னிப்பின் ரட்சிப்பின் அடையாளத்திலிருந்து எனக்குள் ஆவியின் கனி வெளிப்படும் பொழுது இந்த செடி எங்க அங்கீகரிக்கப்படுகிறது? அவருடைய பரலோகத்துக்குள் அங்கீகரிக்கப்படுகிறது. இல்லை என்றால் அது எங்க அங்கீகரிக்கப்படுகிறது? வெட்டுண்டு அக்கினியில் தள்ளப்படுகிறது. நல்ல கனி, ஒரே ஒரு முறை அந்த கனியை கொடுத்துருங்க. ஆனா அந்த கனியை வாழ்க்கை முழுக்க பத்திரமா பார்த்துக்கணும். அதை திருடுறதுக்கு ஆள் வரும். ஓசியால சொன்னது போல, யோபேல சொன்னது போல, அதை திருடுறதுக்கு ஆள் வரும், அதை கெடுக்கிறதுக்கு ஆளுங்க வருவாங்க. அதை கெடுக்காம, அழுக விடாம, மற்றவர்கள் பறித்து கொண்டு போகாம அதை நான் பத்திரமா என்ன பண்ணணும்? ஆபிரகாமை போல தூங்கிடக்கூடாது. பலியை செலுத்திட்டு தூங்கிட்டு பட்சிகள் வந்து அந்த பலிகள் மேலே வந்து தங்கள் கைகளை வாய்களை வச்சது போல நம்முடைய கனிகளை எந்த பட்சியும் என்ன பண்ணக்கூடாது? வைக்காதபடிக்கு எப்பொழுதும் விழித்திருந்து நம்முடைய கனியை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். அல்லேலூயா. எப்படியும் நவரசம் நம்மள்ட்ட இருக்கு. அப்போ நவகனியும் நம்மள்ட்ட இருக்கு. அன்பு மட்டும் இல்லை, சாந்தம் மட்டும் இல்லை, இச்சை அடக்கம் மட்டும் இல்லை, நற்குணம் மட்டும் இல்லை, நவரசமும் நம்மக்கிட்ட இருக்கு. அப்போ அந்த 9 கனிகளையும் நாம் பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளணும். எது வரைக்கும்? அந்த தோட்டக்காரர் என் கனியை பறிக்கிற வரைக்கும். அவர் பறிக்கிற வரைக்கும். அவர் விசாரிப்பார். பார்த்தீங்களா, உன்கிட்ட என்ன கனி இருக்கு? ஓகே, நல்ல கனி தான், உள்ள போ. கசப்பான கனியாக இருந்தால் அப்படியே வெட்டு. ஆகாத கொடியாக இருந்தால் அங்கேயே அவனை வெட்டு. அவனை இதுக்கு மேலே வளர விடாது. இருக்கிறத போகிற அதை என்ன பண்ணிடும்? கெடுத்து குடிச்சவராய்க்கிறோம். அல்லேலூயா. தேவ சமூகத்தை நம்ம ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேவ சமூக கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே, ஆவியானவரே, எங்களை உமது கரத்தில் கொண்டு வருகிறோம்ப்பா. நாங்கள் நல்ல கனிகளை தரக்கூடிய செடிகளாக இருக்க எங்களுக்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா. யோசேப்பு கனிதரும் செடி அல்லவா? யோசேப்பு கனிதரும் செடி அல்லவா? அந்த யோசேப்பு கனிதரும் செடியாக இருப்பது போல நானும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற அந்த நல்ல கனியை கொடுக்கிறவனாக, அந்த நல்ல கனியை கொடுக்க தேவனுக்கு உதவி செய்வீராக. இந்த செடியானது, இந்த கொடியானது செடியோடு இணைந்திருக்க இந்த செடி விட்டு கொடுக்குதுப்பா. இந்த கொடி விட்டு கொடுக்குதுப்பா. இந்த கொடியாகிய நான் இயேசு கிறிஸ்து எனும் செடியோடு இணைக்கப்பட என்னை விட்டு கொடுக்குறேன். ஆவியானவரே, என்னை விட்டு கொடுக்குறேன்ப்பா. என்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நான் விட்டு கொடுக்குறேன். நான் உம்மோடு இணைக்கப்பட அந்த ரசம், அந்த திராட்சை பழம் உம்முடைய ரத்தத்துக்கு எப்படி இணைக்கப்பட்டுச்சோ அதுபோல நானும் உம்மோடு இணைக்கப்பட, எப்படி திராட்சை ரசத்தை பார்க்கும் பொழுது உமது மரணம் நினைவு கூறப்படுகிறதோ, உமது ரத்தம் நினைவு கூறப்படுகிறதோ, அதுபோல நானும் உம்மை நினைவு கூறுகிறவனாக, உம்மை அநேகருக்கு நினைவுபடுத்துகிறவனாக, உம்மை அநேகருக்கு காண்பித்து கொடுக்கிறவனாக, நல்ல கனிகளை காண்பித்து கொடுக்கிறவனாக, யோசேப்பை போல தேவனைய பார்க்கிறான். நான் பாவம் செய்வது எப்படி என்று அநேகருக்கு முன்பாக என் தகப்பனாகிய உம்மை அறிக்கையிடத்தக்கதாக தேவனை எனக்கு உதவி செய்யுங்க. என்னை பார்க்கிறவர்கள் உம்மை நினைவு கூறட்டும். என்னை பார்க்கிறவர்கள், இந்த திராட்சை பழத்தை பார்க்கிறவர்கள், இந்த கொடியிலிருந்து வெளிப்படுகிற திராட்சை பழத்தை பார்க்கிறவர்கள், ஆண்டவரே உம்முடையதான ஆண்டவரே ஸ்தோத்திர நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும்பா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும்பா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும்பா. உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும்பா. உமது நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தட்டும்பா. மது கரத்தில் வருகிறோம். மது கரத்தில் ஒரு கேளுங்க. தேவசம் தாண்டி நான் யோசேப்பை போல நல்ல கனிகளை கொடுக்க உதவி செய்யுங்கப்பா. யோசேப்பை போல கனிதரும் செடியாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. வெறும் கசப்பான கனிகள் அல்ல, நல்ல கனிகள். அன்று ஆகாத கொடி அல்ல, நல்ல கொடிகள். தேவனே, என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். என்னை உமது கரத்தில் ஒப்பு நல்ல கொடிகள், நல்ல கனிகள் இடத்துல வெளிப்படட்டும்பா. ஆவியின் கனிகள் இடத்துல வெளிப்படட்டும்பா. தேவனே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். தேவனே, உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நாட்களில் நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்கத்தக்கதாக எங்கள் கொடியை தேவன் அன்று ஆகாதவைகள்லாம் கத்தரித்து, ஆண்டவரே பலனற்றவைகளை எல்லாம் கத்தரித்து எங்களை பலனுள்ளவர்களாய் தேவன் மாற்றுங்கப்பா. எங்களை பலனுள்ளவராய் தேவன் மாற்றுங்கப்பா. பலன் இல்லாதவைகள்லாம் கத்தரித்து போட்டு எங்களை பலனுள்ளவர்களாய் தேவன் மாற்றுவீராக. எங்களை பலனுள்ள தேவன் மாற்றுவீராக. மது கரத்தில் வருகிறோம். ஓரி பாலராகாதாரணமான சந்தரி பௌதரி படகாதாரணமான தேவ சமூகத்தில் ஆவியானவரே, எங்களை விட்டு கொடுக்கிறோம். நாங்கள் உமக்கு இணக்கமாய் மாற இந்த திராட்சை பழம், இந்த திராட்சை பழத்தின் ரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு நினைவு கூறுதலாய் மாறும்படி எங்கள் வாழ்க்கை மாறட்டும்பா. எங்களை உமது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்.
இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென்.